இன்று இந்த வீடியோவை பார்க்கும் சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என் வாழ்க்கையில இந்த கடன் மட்டும் எப்போது முடியும் ஆண்டவரே? ஒரு ஃபோன் வந்தாலே அவ்வளவு பயம். யார் அடிப்பாலோ, என்ன சொல்வாங்களோ, வாசல்ல யாராவது வந்து விசாரிச்சாலோ பேசினாலோ ஒரு பதட்டம். சம்பளம் வந்த அடுத்த நாளே எங்க போகுதுன்னே தெரியாது. இரவுல நிம்மதியா தூக்கம் கூட வராது. குடும்பத்துல மொத்தத்துல நிம்மதிங்கிற வேர்டே காணாம போயிடும். ஒருவேளை நீங்க கூட இந்த நிலைமையில இருக்கலாம். ஆனால் இன்று நான் சொல்ல போகும் 5 வேதாகம உண்மைகளை உங்கள் கடன் பிரச்சனைகளை ஒரே நாள்ல நீக்காம இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து வெளியே வர தேவன் திறக்கும் கதவை உங்களுக்கு காட்டும். கடைசி வரை பாருங்கள். ஹல்லேலூயா. முதலாவது தேவனை தேடுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நாம பணத்தை தேடுறோம், ஆனால் பணத்தை கொடுக்கிறவரை தேட மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. உதாரணம், ஒரு விவசாயி தினமும் தண்ணீர் மட்டும் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் தண்ணீர் வரும் ஊற்றை சுத்தம் செய்யவில்லை. ஊற்று அடைந்த போது தண்ணீரும் நின்றுவிட்டது. அதே போல ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவனை மறந்துவிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் தேடினால் வாழ்க்கை வறண்டு போகும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் செய்யுங்க. வேதத்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்குங்க. தேவனுடன் ஒரு உறவை கனெக்ட் பண்ணுங்க. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் இதை நீங்க கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கையில இந்த கடன் அடைத நீங்க கண்ணால காண முடியும். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட், கணக்கு இல்லாத வாழ்க்கையை நிறுத்துங்கள். லூக்கா 14:28. கோபுரம் கட்ட விரும்புகிறவன் முதலில் செலவை கணக்கிடுவான். ஹல்லேலூயா. தேவன் அதிசயம் செய்கிறார், ஆனால் பொறுப்பற்ற வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒருவர் 15,000 ரூபாய் செலவு செய்தால் கடன் கண்டிப்பாக வரும். அன்பானவர்களே, 50,000 சம்பளம் வாங்கும் ஒருவர் 40,000 செலவு செய்தால் சேமிப்பு வரும். ஹல்லேலூயா. பிரச்சனை சம்பளத்தில் அல்ல, பிரச்சனை கட்டுப்பாற்ற செலவில். ஹல்லேலூயா. எழுதி வையுங்கள். மாத வருமானம் எவ்வளவு வருகிறது, மாத செலவு எவ்வளவு ஆகின்றது, தேவையற்ற செலவு என்ன என்பதை எழுதி வையுங்கள். ஹல்லேலூயா. இப்படி நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். 3வது, சோம்பேறித்தனத்தை வெல்லுங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:4. சோம்பேறியின் கை வறுமையை உண்டாக்கும். ஹல்லேலூயா. எப்படிங்க? வறுமையை உண்டாக்கும். தேவன் கதவை திறக்கிறார், ஆனால் அந்த கதவுக்குள் நடக்க வேண்டியது நாம். தேவன் கதவை மட்டும்தாங்க திறந்து கொடுப்பாரு. நம்ம தான் உழைச்சி, நம்ம தான் அந்த வழியை கண்டுபிடிச்சு, நம்ம தான் முன்னேறணும். ஹல்லேலூயா. பேதுரு மீன் பிடிக்க சென்ற போது இயேசு ஆசீர்வதித்தார், ஆனால் கரையில் படுத்திருந்த போது மீன் படகில் விழவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடுதல் திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். கூடுதல் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள். உங்களுடைய உழைப்பை அதிகரியுங்கள். நீங்கள் இதை கடைபிடிக்கும் பொழுது உங்கள் கடன் அடையும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4வது பாயிண்ட், நேர்மையை விடாதீர்கள். நீதிமொழிகள் 13:11. விரைவாக கிடைக்கும் செல்வம் கண்டிப்பாக குறையும். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையால் சிலர் குறுக்கு வழியை தேடுகிறார்கள். தேவையில்லாத பழக்க வழக்கத்துல பணத்தை சீக்கிரமா எடுத்து கடனை அடைச்சிடலாம்னு நினைத்து போராடுகிறார்கள். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கும் பாதை நேர்மையான பாதை என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. உதாரணம், சகேயு தவறான வழியில் பணத்தை சேர்த்தான். இயேசுவை சந்தித்த பின் வாழ்க்கை மாறியது. பணம் மட்டுமல்ல, மனசாட்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏமாற்றம் வேண்டாம், பொய் வேண்டாம், நேர்மையை மட்டும் காப்பாற்றுங்கள். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல நேர்மையா இருந்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட், நம்பிக்கையை இழக்காதீர்கள். பிலிப்பியர் 4:6. எதற்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனிடம் தெரிவியுங்கள். இன்னைக்கு நீங்க எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு கவலைகள் இருக்கிறீங்க, எவ்வளவு அவமானங்களை இருக்கிறீங்க, இவை எல்லாவற்றையும் தேவனுக்கு மட்டும் தெரிவியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை பண பிரச்சனை மட்டும் அல்ல, அது மன அழுத்தமும் கூட. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலின் முன் நின்ற போது அங்க வழி அல்ல என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் தேவன் கடலையே பாதையாக மாற்றி கொடுத்தார். இன்று உங்க வாழ்க்கையிலும் வழி தெரியாமல் இருக்கலாம்.
இதற்கு மேலே எனக்கு உதவுவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே, எனக்கு இதற்கு மேலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பா தேவன் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க மகனே மகளே, தைரியமாயிருங்க. இன்று உங்கள் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீர் நாளைக்கு உங்களுக்கு சாட்சியாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. கடன் பெரியதாக இருக்கலாம், ஆனால் நம் தேவன் அதைவிட பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. நம்பிக்கையை விடாதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். தேவன் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க அன்பானவர்களே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். நன்றி.